அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களில் நம்மில் பலரும் பல்வேறு குழுக்களாக, கோத்திரங்களாக, ஜாதியாக, மதமாக பிரிந்து வாழ்ந்தாலும் அடிப்படையிலே இந்த மனிதகுலம் எல்லோருமே ஓர் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அதிகமான விளக்கம் தேவைப்படாது. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் 2 கைகள் இருக்கின்றன, எல்லோருக்கும் 2 கால்கள், 2 கண்கள், காதுகள். இது இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்கின்றன. அப்போ ஒரு மனிதனை பார்த்து இவன் எந்த குலத்தை சார்ந்தவன் என்றோ, அல்லது இன்ன இனத்தைத்தான் சார்ந்தவன் இவன் என்றோ, அல்லது இந்த மதத்தை சார்ந்தவன் என்றோ சொல்லுவதற்கு யாராலும் முடியாது. சீதோஷ்ண நிலையின் அடிப்படையில் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இப்போ சீனர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ற ஒரு உருவத்தை நாம் பார்க்கின்றோம். நம்மளுடைய துணை கண்டத்தில் இந்தியாவில் பல நிறங்களும் பல மாதிரியான மனிதர்களும் பார்க்கின்றோம். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நிறத்தாலும் இதாலும் அந்த சீதோஷ்ணத்தின் அடிப்படையில், நாம கூட அங்கே போனோம்னு சொன்னால் 2-3 தலைமுறைக்கு பிறகு நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க இங்கே வந்தாலும் 2-3 தலைமுறைக்கு பிறகு இந்த நிறமும் முடியும் மாறி போயிடும். இதுக்கு காரணம் சீதோஷ்ணம். அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த பூமியின் தட்பவெட்ப நிலை தான் இதை மாற்றுகின்றதே அல்லாமல் அவருடைய பிறப்பால் அல்ல என்பதை நாம் அறிவியல் பூர்வமாக இதை ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறோம். அப்போ இந்த ஒரு உண்மையை வைத்துக்கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், இறைவன் யாரு? இவங்க எல்லாருக்கும் ஒரு இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவன் யார்? அது ஒன்று. எல்லோருக்கும் ஒரே இறைவன் தானா அப்படிங்கிறதே நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே மதம் என்ற அடிப்படையிலே தங்களை பாகுபடுத்தி கொண்ட மக்கள் எல்லோரும் தங்களுக்கென்று ஒரு இறைவன் இருப்பதாக நினைக்கின்றார்கள். நாங்கள் எந்த மதமும் கிடையாது, நாங்கள் நாத்திகர்கள், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுளை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி என்று சொன்னவர்களும் இதே 2 கை, கால்கள், கண்ணு, காது, மூக்கு, மூளை என்று சொல்லி அந்த இரத்த ஓட்டத்திலிருந்து இதே மனிதனுடைய அந்த சதை பிண்டமாகத்தான் அவர்களும் இருக்கின்றார்கள். அப்போ கடவுளை மறுக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வேறு ஒரு பிறப்பாகவோ, மதங்களின் வாயிலாக தங்களை பிரித்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு நிறத்தையோ அல்லது குணத்தையோ வைத்து கொண்டு இருக்கின்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பதிவிலே நாம் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒரே குலம் என்று சொன்னால் நமக்கு ஒரே தேவன் தான், ஒரே இறைவன் தான். ஆகவே அந்த இறைவன் யார் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், அவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும், அந்த இறைவன் ஒருவன் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும்.